Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு பெரிய பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பட்ஜெட்டபுளாக வந்து ஒரு செம்மையான ப்ளவுஸு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு 3/4 ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு அழகான டிசைன். சரிங்களா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே டபுள் ஜரி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் 4 நம்பர் பீட் செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இங்கேருந்து மேலே 4 இன்ச் கேப் வச்சு அடுத்த லைன் கொடுத்துருக்கேன். அடுத்த லைன்லேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இந்த பார்டர் மட்டும் வந்து 4 இன்ச்சுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் கேல்குலேஷனில் நான் வந்து கோடு போட்டிருக்கேன். லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குல்ல, லாங் சைஸ் இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்து கேல்குலேஷன் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்கேல் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே கோடு போட்டிருக்கேன். அதை அப்படியே ரிவர்ஸ் பேட்டர்னில் போட்டு இந்த பக்கமும் வந்து ஒவ்வொரு கோடு போட்டிருக்கோம். கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒன் சைடு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து செக்குடு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெரிய பெரிய செக்குடு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன செக்குலேயுமே அழகாக ஸ்டோன் ஊற்றி நான் சுகர் பீட் கொடுத்துருப்பேன். ஸோ அதையுமே எம்டியாக நம்ம விட்டுறக்கூடாது, பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த பக்கத்துமே வந்து பார்த்தா தெரியும். ஃபுல்லாகவே பெரிய செக்குடு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பேன், சின்ன செக்குடு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அழகான மயில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மயில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் அவுட்லைன் நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த தலையிலேருந்து இந்த வயிறு பகுதி வரைக்கும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த கால் பகுதியும் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். உள்ளே ஃபுல்லாகவே வந்து த்ரெட்லேயே வந்து க்ளோஸ்டு செயின் போட்டு ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இந்த மேல் பூரம் தோகைக்கு வந்து ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து வளைச்சி விட்ருக்கேன், அவ்வளோதான். அதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் பீடை வச்சு அழகாக அப்படி வளைச்சி விட்டுட்டு மறுபடியும் 3 நம்பர் பீடை வளைச்சி விட்டுட்டு 3 நம்பர் பீடை வளைச்சி விட்ருக்கேன். இதில் அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா இதோட மயிலோட ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக சுகர் பீட்லேயே வந்து வளைச்சி போட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீட் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே வந்து எல்லோ கலர் த்ரெட்லேயே ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 3 நம்பர் பீட் கொடுத்துருப்பேன். தென் வந்து 4 நம்பர் 2 சுகர் பீட், 4 நம்பர் 2 சுகர் பீட் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணி சுற்றி த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். தென் இதுவுமே வந்து ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொம்பு டிசைனுமே அழகாக 3 நம்பர் பீடில் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து த்ரெட்டில் வச்சு நான் வந்து கிராஸ் லீஃப் பண்ணியிருக்கேன்.